Hi students, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? So இப்போ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா we are going to talk about redistribution of charges in capacitors. Okay, இப்போ ஏற்கனவே நம்ம என்ன படிச்சிருந்தோம்னா previous discussionsல ரெண்டு கண்டக்டர்ஸை நான் வயரால ஜாயின் பண்ணனா சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷனை பத்தி படிச்சிருந்தோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி இப்போ என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா ரெண்டு கெப்பாசிட்டர் அது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ண போகிறேன். அப்படி கனெக்ட் பண்ணால் வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன், சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் எப்படி இருக்கும், நம்ம அங்கே என்ன பார்த்தோம் அப்படின்னா இட் நீட் ஹேவ் அ சேம் கான்ஸ்டன்ட் பொட்டென்ஷியல் இல்லையா? அது வரைக்கும் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கும்னு பார்த்தோம். அதே மாதிரி சிமிலராக தான் இங்கேயும் நடக்க போகுது. இங்கேயும் சேம் பொட்டென்ஷியல், ரெண்டு கெப்பாசிட்டரும் சேம் பொட்டென்ஷியல் வர வரைக்கும் என்ன நடக்கும், சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கும். ஸோ அதை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே குட். ஸோ நீங்கள் ஏற்கனவே கண்டக்டர்ஸை பற்றி பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதை போய் பாருங்கள். ஓகே குட். சரிப்பா, இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்மால் ரீகால் பண்ணிடலாம். ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சார்ஜஸ் இன் கண்டக்டர்ஸ். ஓகே, கண்டக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன படிச்சிருந்தோம் அப்படின்னா இது வந்து ரெண்டு கண்டக்டர், ரேடியஸ் R1 and R2. இதுக்கு சார்ஜ் Q1, V1 பொட்டென்ஷியல், C1 இஸ் த கெப்பாசிட்டன்ஸ், Q2, V2, C2. இது ரெண்டுத்தையும் இதை வந்து Q1க்கும் C1, V1க்கான எக்ஸ்பிரஷன். இப்போ C1 வந்து 4πε0R R1 பேசிக்கலி டிபெண்ட்ஸ் ஆன் த ரேடியஸ், ε0 4π. வேறு எதையும் டிபெண்ட் பண்ணிடல. C1 இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் சார்ஜ் அண்ட் த பொட்டென்ஷியல். இட் இஸ் பேசிக்கலி பேஸ்ட் ஆன் த ரேடியஸ். வேறு எதையும் டிபெண்ட் பண்ணல. C2 அதே மாதிரி வேறு எதையும் டிபெண்ட் பண்ணல. Q2 is equal to C2 into V2. ஓகே, இப்போ இது ரெண்டுத்தையும் நான் என்ன பண்ணுறேன், ஒரு வயரால் கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டு கண்டக்டரும் என்ன ஆகணும், சேம் பொட்டென்ஷியல் வர வரைக்கும் இந்த சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் வில் ஹேப்பன் இல்லையா? சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் வில் ஹேப்பன். ஸோ கெப்பாசிட்டன்ஸில் எந்த மாற்றமும் கிடையாது ஆஃப்டர் கனெக்டிங் பை அன் ஒயர். ஸோ அதே மாதிரி சார்ஜஸ் Q1 and Q2 மாறி இருக்கும், டிஸ்ட்ரிபியூஷன் நடந்திருக்கும், ரீடிஸ்ட்ரிபியூஷன். சரி, அப்போது Q1 டேஷ் ஆஃப்டர் ரீடிஸ்ட்ரிபியூஷன் எப்படி கண்டுபிடிக்கணும்னா C1 + C2 Q1 + Q2 போடுவோம். Q2 டேஷ் எப்படி கண்டுபிடிப்போம், C2 / C1 + C2 Q1 + Q2ன்னு பார்த்தோம் இல்லையா? காமன் பொட்டென்ஷியல் ஓகே அட்டைன்ட் பை தெம் இஸ் C1 + C1 into V1 + C2 V2 divided by C1 + C2 அப்படின்னு பார்த்தோம். லேட்டர் ஆன் இந்த Q1 டேஷ்க்கும் Vக்கும் உள்ள ரிலேஷன் வந்து இது கரெக்டாக. இப்போ நான் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் சொல்லியிருந்தேன். இப்போ இவங்கெல்லாம் நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணும்போது இல்லை Q1 Q2, ஏன்னா C1 and C2 are always positive, 4πε0 R1 C1 and C2 are always positive. ஸோ இந்த டேர்ம் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் இந்த Q1 Q2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும், வித் த சைன் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, அவன் என்ன ப்ராப்ளம்ல என்ன Q1 and Q2 கொடுத்துருக்கானோ அதை சப்ஸ்டியூட் பண்ணணும். அதே மாதிரி தான் இங்கேயும் V1 and V2 வந்து வித் த சைன் சப்ஸ்டியூட் பண்ணணும். C1 and C2 ஆர் கான்ஸ்டன்ட்ஸ். கரெக்டாக, அதுதான் பாயிண்ட் நோட். ஸோ இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம், இது கண்டக்டர்ஸ், ஒரே ஒரு கேஸ் தான் டைரக்ட் ஃபார்முலா சப்ஸ்டியூஷன், இதுதான் ப்ராப்ளம். ஆனால் இதில் ஸோ எனர்ஜி லாஸ்க்கான ஃபார்முலா ஒன்று இருந்துச்சு இல்லையா? எனர்ஜி லாஸ் என்ன ஃபார்முலா வந்துச்சு, எனர்ஜி லாஸ் C1 C2 divided by C1 + C2 into என்ன வந்துச்சு, V1 - V2 whole square. இங்கே நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும், வித் த சைன் சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்றத நான் பாயிண்ட் சொல்லியிருந்தேன். ஓகே, அதுதான் நம்ம ரீகால் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ இதே ஃபார்முலாஸ் தான் என்ன ஆக போகுது, கெப்பாசிட்டருக்கும் யூஸ் பண்ண போகிறோம். இதே ஃபார்முலாஸ் தான் கெப்பாசிட்டருக்கு யூஸ் பண்ண போகிறோம். பட் ஆனால் அங்கே சில விஷயங்களை நம்ம டேக் கேர் பண்ணிக்கணும். ஓகே, அதெல்லாம் என்னன்றதை பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா distribution of charges between two capacitors. ஓகே, ஸோ இதில் வந்து என்னென்னா நான் வந்து ஒரு கெப்பாசிட்டர் எடுத்துக்கிறேன். அப்போ இந்த பர்டிகுலர் கான்செப்ட் வந்து நம்ம ரொம்ப ப்ராப்பராக நோட்ஸ் எடுக்கணும். நான் சொல்கிற ஒரு பாயிண்ட்ஸுமே இங்கே முக்கியம். ஓகே, ஸோ கவனமாக நோட்ஸ் எடுங்க இதில். ஏன்னா இது நோட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா இது ஈஸியாக இது மாதிரி ப்ராப்ளம்ஸாக போட்டுடலாம். அதுக்காக தான் நோட்ஸ். ஓகே, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டியது இருக்காது. ஓகே ரைட்டா? சரி, இப்போ கவனிங்க. ஃபஸ்ட்டு வந்து மாடல் என்ன அப்படின்னா இது வந்து ஒரு கெப்பாசிட்டர். ஓகே, இந்த கெப்பாசிட்டரோட சார்ஜ் வந்து நான் Q1 அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம், நம்ம ஏற்கனவே கெப்பாசிட்டர்ஸ் பற்றி படிச்சிருக்கோம். இப்போ இந்த கெப்பாசிட்டருக்கு சார்ஜ் Q1 அப்படின்னா ஒரு டெர்மினலுக்கு +Q1 இருக்கும், இன்னொரு டெர்மினலுக்கு என்ன இருக்கும், -Q1 இருக்கும். இப்போ இதோட பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் நான் என்ன சொல்கிறேன், V1 அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா ஹை பொட்டென்ஷியல் மைனஸ் லோ பொட்டென்ஷியல், இது பாசிட்டிவ் பிளேட், இதுக்கு ஹை பொட்டென்ஷியல், இதுக்கு லோ பொட்டென்ஷியல், இது ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸை தான் நான் என்ன சொல்கிறேன், பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ். ஸோ V1 இஸ் அவர் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் இங்கே. ஓகே, அதே மாதிரி இன்னொரு கெப்பாசிட்டர் ஆஃப் சார்ஜ் கண்டெய்னிங் Q2. இப்போ இந்த கெப்பாசிட்டருக்கு சார்ஜ் Q2 இருக்குன்னு சொன்னால் ஒரு பிளேட்டுக்கு +Q2, இன்னொரு பிளேட்டுக்கு என்னது
minus Q2. இப்போ இது ரெண்டுத்தோட potential difference தான் நம்ம என்ன சொல்கிறோம் V2ன்னு சொல்கிறோம். ஸோ இங்கே V1ம் பாசிட்டிவ் V2ம் என்னது பாசிட்டிவ். ஏன்னா ஹை மைனஸ் லோ பண்ணுறேன். ஹை இஸ் அ பாசிட்டிவ் ஒன் மைனஸ் ஆஃப் லோ. ஸோ இது V1 is positive, V2 is positive. V1 is positive, V2 is positive இல்லையா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ரெண்டு கெப்பாசிட்டர் ஜாயின் பண்ண போகிறேன். ஸோ இது பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் ஒன் கெப்பாசிட்டர், திஸ் இஸ் பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் ஒன் கெப்பாசிட்டர். இது ரெண்டுத்தையும் ஒயரால் ஜாயின் பண்ண போகிறேன். நெகட்டிவ் டெர்மினல்ஸை ஜாயின் பண்ண போகிறேன், பாசிட்டிவ் டெர்மினல்ஸை ஜாயின் பண்ண அப்படின்னா எனக்கு என்ன ஆகும். ஸோ இந்த செட்டப்பை அப்படியே கீழே நெக்ஸ்ட்டு என்ன நடக்குதுன்றதை ஒரு ஆரோ மாதிரி போட்டிருக்கேன். கீழே பாசிட்டிவ் டேர்ம் ஜாயின் பண்ணிட்டேன், நெகட்டிவ் டேர்ம் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை நோட் பண்ண முடியும். இங்கே நான் எந்த சைனுமே போடல, இங்கேயும் எந்த சைனும் போடல. ஏன்னா அதை நம்ம தான் டிசைட் பண்ணணும். ஓகே, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இந்த சைட் பாசிட்டிவ், இந்த சைட் பாசிட்டிவ் ஜாயின் பண்ண, இந்த சைட் ஜாயின் பண்ண, அவ்வளோதான் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த பிளேட் என்ன சைனில் இருக்கும், இந்த பிளேட் என்ன சைன் இருக்குன்றது நம்ம தான் கண்டுபிடிக்கணும். புரியுதா இந்த பாயிண்ட்டு? இப்போ சார்ஜ் ஆன் திஸ் கெப்பாசிட்டர் வந்து Q1 டேஷ், அது மட்டும் தான் எனக்கு தெரியும். சார்ஜ் ஆன் த கெப்பாசிட்டர் இஸ் Q1 டேஷ். ஓகே, எந்த பிளேட் பாசிட்டிவ் எந்த பிளேட் நெகட்டிவ்னு எனக்கு தெரியாது. ஆனால் சார்ஜ் ஆன் த கெப்பாசிட்டர் என்னது Q1 டேஷ் ஆஃப்டர் ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஜாயின் பண்ணதுக்கப்புறம். இங்கே நான் கெப்பாசிட்டரோட சார்ஜ் என்ன சொன்னேன், Q1 சொன்னேன்னா இந்த சைடு பாசிட்டிவ் இந்த சைடு நெகட்டிவ்னு எனக்கு தெரியும். இந்த சைட் ப்ளஸ் Q1 இந்த சைட் மைனஸ் Q1 தெரியும். ஆனால் இங்கே Q1 டேஷ்ன்னு நான் சொல்கிறேன். எந்த சைட் பாசிட்டிவ் எந்த சைட் நெகட்டிவ்ன்றதை நம்ம தான் டிசைட் பண்ணணும். புரியுதா பாயிண்ட்டு? ஓகே, ஸோ இது வந்து பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் V, இதுக்கும் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் V. ஸோ ரெண்டு கெப்பாசிட்டர் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் நடக்குது அன்டில் when it stops. சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் எது வரைக்கும் நடக்குது, till capacitors attain common potential V, charge transfer occurs, charge distribution occurs. புரியுதா? ரைட். ஸோ இது ஒரு பாயிண்ட்டு. இப்போ நல்லா கவனிங்க, இந்த இடத்துல வந்து இந்த ரீடிஸ்ட்ரிபியூஷன் நடந்துடுச்சு. தே ஆர் ஹேவிங் காமன் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் V. ஓகே, இங்கேயும் நான் என்ன எடுத்துக்கிறேன், இங்கே வந்து பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஹை மைனஸ் லோ பண்ணியிருப்பேன். ஸோ Vயும் நான் என்ன எடுத்துக்கிறேன், பாசிட்டிவ்னு எடுத்துக்கிறேன். ஓகே, காமன் பொட்டன்ஷியல் பாசிட்டிவ்னு எடுத்துக்கிறேன். சரி, இப்போ ஒரு குவான்டிட்டிஸை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப முக்கியமாக கவனிங்க. நான் இங்கே ஏற்கனவே என்ன சொல்லிட்டேன், V1 and V2 பாசிட்டிவ், அந்த பாயிண்ட்டையும் ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ காமன் பொட்டன்ஷியலோட ஃபார்முலாவில் என்ன பண்ணுங்கள், C1 into V1 ப்ளஸ் V2 ப்ளஸ் C2 into V2. ஓகே, divided by C1 plus C2. If you want you can put the modulus. ஏன்னா C1 already positive, V1 நான் பாசிட்டிவ்னு சொல்லிட்டேன், C2வும் பாசிட்டிவ், V2வும் பாசிட்டிவ் நான் ஏற்கனவே சொன்னபடி இல்லையா. ஸோ இஃப் யூ வாண்ட் யூ கேன் புட் தட் மாடுலஸ் என்ன பண்ணணும்னா நியூமரேட்டராக பாசிட்டிவாகவே வச்சுருக்கோம், நெகட்டிவ் வந்தாலும் பாசிட்டிவ், பட் ஆல்ரெடி இட் இஸ் பாசிட்டிவ் தான். இஃப் யூ வாண்ட் யூ கேன் ரிமூவ் தட். புரியுதா? பட் இன் ஜென்ரல் நான் என்ன சொல்கிறேன்னா மாடுலஸ் போட்டுக்கோங்க. ஓகே, கெப்பாசிட்டர் கேஸில் நம்ம படிக்கிறனால. ஓகே, ரைட். இப்போ கவனிங்க, இப்போ Q1 டேஷை கண்டுபிடிக்கணும். Q1 டேஷ் இஸ் ஈக்குவல் டு வாட்? Q1 டேஷ் இஸ் ஈக்குவல் டு C1 by C1 plus C2. இந்த இடத்துல என்ன பண்ணுங்கள், இந்த ஃபார்முலாவும் ஏற்கனவே நம்ம படித்த யாரோட ஃபார்முலா, இட் இஸ் அ ஃபார்முலா சேம் as கண்டக்டர்ஸ் ரீகாம்பினேஷன் ரீடிஸ்ட்ரிபியூஷன். ஸோ Q1 டேஷ் இஸ் ஈக்குவல் டு C1 divided by C1 plus C2 Q1 plus Q2. இதே ஃபார்முலாவும் கண்டக்டர்ஸ்க்கு வந்தது தான், அதே ஃபார்முலா தான் இது. அதே மாதிரி Q2 டேஷுக்கு சிம்லர் ஒன் ஐம் அப்ளைங், பட் இந்த தடவை என்ன அப்ளை பண்ணணும், சைன்ஸ் அப்ளை பண்ணணும். ஏன்னா Q1 and Q2 இந்த பிளேட்டில் இருக்கக்கூடிய சைன்ஸ். ஓகே, இந்த Q1ம் Q2ம் யாரோட சைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு பிளேட்டும் ஜாயின் ஆகிருக்கா. டைரெக்டாக நான் உங்களுக்கு சைன் அப்ளை பண்ணணும். ஓகே, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஏன் இதெல்லாம்ன்றதை நான் சொல்லிடுறேன். ஓகே, எனர்ஜி லாஸ் ஈக்குவேஷனில் half C1 C2 divided by C1 plus C2 V1 minus V2 whole square. புரியுதா? இதில் வந்து நான் ஆல்ரெடி என்ன சொல்லிட்டேன், V1 and V2 பாசிட்டிவ், ஸோ பிரச்சனை இல்லை. V1 and V2 is already பாசிட்டிவ். இப்போ ஒரே ஒரு கொஸ்டின் என்னென்னா, ஏன் இங்கே சைன்ஸ் அப்ளை பண்ணணும், Q1 and Q2 யாரோட சைனை அப்ளை பண்ணணும் அப்படின்றத கிளியராக சொல்லிடுறேன். ஸோ
இதை மட்டும் நம்மளுக்கு பெண்டிங் இருக்குது. சரி, இப்போ பாயிண்ட்ஸ் ரிமெம்பரில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி V1 V2 V எல்லாமே பாசிட்டிவ் ஆஸ் தே ஆர் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். இந்த நோட்ஸ்லாம் எழுதி வச்சுக்கோங்க. இதெல்லாம் நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? பாசிட்டிவ். ஏன்னா ஒரு கெப்பாசிட்டரில் ஹை பொட்டன்ஷியல் இருக்கும், லோ பொட்டன்ஷியல் இருக்கும். ரெண்டுத்தோட மைனஸ் தான் என்னது? ஹை மைனஸ் லோ தான் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். ஸோ அதனால் இவங்கெல்லாம் பாசிட்டிவ் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் அக்கர்ஸ் பிட்வீன் பிளேட்ஸ் that are connected. அதாவது நல்லா கவனிங்க, இது ஒரு கெப்பாசிட்டர், இது ஒரு கெப்பாசிட்டர் இல்லையா? இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணுறேன், ஜாயின் பண்ணுறேன். இங்கே சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் எந்த ரெண்டு பிளேட்டுக்கு நடுவில் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளேட்டும் தான் டைரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கு. இந்த பிளேட்டும் டைரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கனால இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் தான் என்ன நடக்கும்? சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த பிளேட்டுக்கும் தான் என்ன இருக்குது? டைரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கனால இங்கேயும் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கும். இங்கே இருக்க சார்ஜ் இங்கே வரலாம், இங்கே இருக்க சார்ஜ் இங்கே போகலாம். ஸோ தட் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன், ஏன்னா தே ஆர் டைரக்ட்லி கனெக்டட். அதே மாதிரி இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் தான் நடக்கும் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே, அப்போது ஏற்கனவே ப்ரீவியஸாக இந்த பிளேட்டுக்கு ஒரு சார்ஜ் இருக்கும், இந்த பிளேட்டுக்கு ஒரு சார்ஜ் இருக்கும் இல்லையா? இனிஷியலாக என்ன இங்கே சார்ஜ் கன்சர்வேஷன் அப்ளை பண்ண முடியும். பட் யாருக்கு பிட்வீன் அப்ளை பண்ண முடியும்னா, இந்த பிளேட்டுக்கும் நடுவில் தான் சார்ஜ் கன்சர்வேஷன் அப்ளை பண்ண முடியும். ஏன்னா பிஃபோராக அவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு சார்ஜ் இருந்திருக்கும். ஆஃப்டர் கம்பைனிங் தெம் தே வில் ஹேவ் அ டிஃப்ரெண்ட் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ். ஸோ இனிஷியலாக என்ன இருந்திருக்கு? ஒரு பிளேட்டுக்கு Q1 நான் எடுத்துக்கிறேன். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிளேட்டுக்கு Q1 வச்சுக்கோங்க, Q1. இந்த பிளேட்டுக்கு Q2. ஆஃப்டர் ஜாயினிங் இதுக்கு Q1 டேஷாக இருக்கலாம், இது Q2 டேஷ். புரியுதா? வித் சைன் நம்ம இங்கே அப்ளை பண்ணணும். கீழே கூட போட்டுறேன், வித் சைன். ஓகே, வித் சைன் நம்ம அப்ளை பண்ணுறோம். இப்போ இந்த ஈக்குவேஷனை வச்சு இப்போ உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த Q1 டேஷும் Q2 டேஷ் பண்ணும்போது ஏன் நம்ம சைன் அப்ளை பண்ணுறோன்னு. இந்த Q1 அண்ட் Q2ன்றது யாரோட சைனு? ஒரு விஷயத்தை சொல்லணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? விச் இஸ் நத்திங் பட் இந்த சைன் Q1 அண்ட் Q2 சொல்கிறது. இது யாருக்கு நடுவில் இருக்கக்கூடிய சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்? இந்த ரெண்டு பிளேட்டோட Q1 அண்ட் Q2 அவங்களோட சைனு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இதுவும் பாசிட்டிவ், இதுவும் பாசிட்டிவ். இப்போ இது ப்ளஸ் Q1 Q2ன்னு சொல்லியிருக்கேன். அப்போ இந்த பிளேட் ப்ளஸ் Q1, இந்த பிளேட் ப்ளஸ் Q2. அப்போ நான் இங்கே என்ன சைன் அப்ளை பண்ணியிருப்பேன்? ப்ளஸ் Q1 ப்ளஸ் Q2. இது நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய பாயிண்ட். புரியுதா? ரொம்ப முக்கியமானது. ஸோ this is far more important. Charge distribution occurs between these two plates which are connected. இப்போ using this condition, இந்த condition 1 ன்னு போட்டிருக்கேன் இல்லையா? using this condition 1, find the final charge on the each plate. அதாவது நான் கவனிங்க, இது பாசிட்டிவ், இது என்ன கொடுத்துருக்கேன்? பாசிட்டிவ். இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த பிளேட்டுக்கு என்ன சார்ஜ் இருக்கும், இந்த பிளேட்டுக்கு என்ன சார்ஜ் இருக்குன்றதை நீங்கள் எந்த ஈக்குவேஷனை வச்சு டிசைட் பண்ணணும்? யூஸிங் திஸ் கண்டிஷன். ஓகேவா? புரியுதா? ரொம்ப அதை ப்ராப்பராக அதை கவனிங்க. ஸோ இது ப்ளஸ்ஸா மைனஸான்றது இந்த ரெண்டு பிளேட்டு. நான் இந்த ரெண்டு பிளேட்டை பற்றி பேச மாட்டேன், ஏன்னா நான் சார்ஜ் கன்சர்வேஷன் இந்த பிளேட்டுக்கு தான் அப்ளை பண்ணுறேன். இப்போ நீங்கள் கேட்கலாம், நான் இந்த பிளேட்டுக்கு மட்டும் தான் அப்ளை பண்ணுவேன் சார்ஜ் கன்சர்வேஷன், ஏன் இந்த ரெண்டு பிளேட்டுக்கு பண்ணக்கூடாதுன்னு? பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இஃப் யூ வாண்ட் டு அப்ளை சார்ஜ் கன்சர்வேஷன் ஃபார் திஸ் ஒன் அப்ளை பண்ணிக்கலாம். நான் இந்த பிளேட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். ஓகே, எனி டவுட்? சரி, இது என்ன கேஸு? பாசிட்டிவ் ஆஃப் ஒன் பிளேட் இஸ் கனெக்டட் வித் பாசிட்டிவ் ஆஃப் another plate. கரெக்டாக இல்லையா? இந்த கேஸ் என்ன கேஸு? பாசிட்டிவ் ஆஃப் ஒன் பிளேட் இஸ் கனெக்டட் டு த பாசிட்டிவ் ஆஃப் another plate. Positive of one plate of the capacitor is connected with positive of is connected with positive of another plate. புரியுதா? another plate of the capacitor. இங்கே இந்த பாசிட்டிவ் கனெக்ட் பண்ணுறோம். இது ஒரு கேஸு. இன்னொரு கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு கேஸ் என்னென்னா நெகட்டிவ், அதாவது இந்த பிளேட்டுக்கு பாசிட்டிவ், இந்த பிளேட்டுக்கு நெகட்டிவ் இருக்கிறது இன்னொரு கேஸு. ஓகே, மற்றபடி இதிலலாம் எந்த சேஞ்சஸுமே கிடையாதுப்பா. அதாவது இது ஃபஸ்ட்டு கேஸில் பாசிட்டிவ் ரெண்டு பிளேட்டோட கனெக்ட் பண்ணுறோம், இல்லை நெகட்டிவ் டேரெக்டாக கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ரெண்டாவது கேஸ் என்ன அப்படின்னா, என்னென்ன சேஞ்சஸ் வரப்போகுதுன்றதை மட்டும் கவனிங்க. அதுதான் நான்
சொல்கிறது. இது வந்து கேஸ் பி. இந்த ஈக்குவேஷன்ஸில் சேஞ்சஸ் கிடையாது. சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஒன்ஸ் அகெயின் அக்கர்ஸ் பிட்வீன் த பிளேட்ஸ் விச் ஆர் ஜாயின்ட். அதில் டவுட்டே இல்லை. இப்போ இது வந்து பி. ஓகே, இதில் பாசிட்டிவ் ஆஃப் ஒன் பிளேட் இஸ் கனெக்டட் டு த நெகட்டிவ் ஆஃப் அனதர் பிளேட். நெகட்டிவ் ஆஃப் அனதர் பிளேட். ஓகே, இங்கே இதுக்கு பாசிட்டிவ் இருக்கா, நான் என்ன மாற்ற போகிறேன், இது நெகட்டிவ் இது பாசிட்டிவ். அப்போது ஒருத்தர் பாசிட்டிவ் இன்னொருத்தர் நெகட்டிவோட கனெக்ட் பண்ணியிருக்கேன். மற்றபடி இதிலலாம் சேஞ்சஸே கிடையாது. நான் V1 and V2 ஸ்டில் ஐ எம் கோயிங் டு டேக் இட் டு பி பாசிட்டிவ். ஓகே, இப்போ அது ஒன்ஸ் அகெயின் என்னென்னா இங்கேயும் என்ன பிளேட்டுக்கு சைன்ஸ் வரப்போகுதுன்னு எனக்கு தெரியாது. ஐ நீட் டு டிசைட் யூஸிங் வாட் ஈக்குவேஷன், திஸ் ஈக்குவேஷன். ஒன்ஸ் அகெயின் இங்கேயும் என்னது, till the capacitors attain common potential charge distribution occurs. ஆனால் இங்கே வந்து கவனிக்க வேண்டியது என்னென்னா, இந்த ஃபார்முலாவில் என்ன பண்ணுங்கள், இங்கே இந்த இடத்துல தான் சேஞ்ச் நடக்குது. இங்கே வந்து கவனிக்கணும், இந்த இடத்துல மைனஸ் வரும், இந்த இடத்துல ஒரு மைனஸ் வரும். அதே மாதிரி இந்த இடத்துல என்ன நடக்குது, இந்த இடத்துல ஒரு மைனஸ் வருது, மைனஸு ப்ளஸ்ஸாக மாறுது. இந்த இடத்துல V1 மைனஸ் V2ன்னு இருந்தது, V1 ப்ளஸ் V2 மாறி இருக்குது. இங்கே C1 V1 மைனஸ் ப்ளஸ் C2 V2ன்னு இருந்தது, இங்கே மைனஸ் போட்டிருக்கோம். மாடுலஸ் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அதனால தான் மாடுலஸை நான் வச்சுக்க சொன்னேன். நெகட்டிவ்க்கும் பாசிட்டிவ் கேஸுக்கும் எப்பவுமே என்ன பண்ணிடுங்க, மாடுலஸ் வச்சுருங்க. ஸோ தட் யூ ஓன் செப்பரேட்டாக மெமரைஸ் பண்ணணும் இல்லை, இங்கே மாடுலஸ் மட்டும் வரும், நோட் பண்ணிக்கோங்க. மற்றபடி எந்த சேஞ்சஸுமே கிடையாது, ப்ராப்ளம் இல்லை. இதுலேயும் எப்பயும் போல் என்ன பண்ணுங்கள், சைன்ஸ் அப்ளை பண்ணுங்கள். யூ கேன் அப்ளை. இதுலேயும் எந்த சேஞ்சஸும் கிடையாது. இதுலேயும் என்ன பண்ணுங்கள், வித் சைன் Q1 இந்த பிளேட்டுக்கு என்ன சைன் இருக்குது, Q2க்கு என்ன பிளேட் சைன் இருக்குது, Q1 டேஷ் என்ன ஆன்சர் கிடச்சிது, Q2 டேஷ் என்ன ஆன்சர் கிடச்சிது, இதை எக்ஸாக்டாக போட்டிங்கன்னா then you will get the correct answer. Okay, that's what pa. Okay, good. So இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ப்ராப்ளம்ஸ் போடலாம். ப்ராப்ளம்ஸ் will be very interesting. ஏதாவது இந்த கான்செப்ட்ஸில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ப்ராப்ளம்ஸுக்கு போகலாம் நம்ம இப்போ. ஓகே, இப்போ ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். A capacitor of capacity C1 is charged up to a potential V volt. A capacitor of capacity C1 is charged up to a potential V volt and then connected in parallel. Okay, and then it is connected in parallel to a uncharged capacitor of capacity C2. Find the potential difference across the each will be. The final potential difference across the each will be அப்படின்னு சொல்கிறான். See, இந்த ஃபார்முலாஸ்லாம் அப்படியே இருக்கட்டும். மேபி whenever it is required we can use that இல்லையா. சரி, இப்போ என்ன கொடுத்துருக்கான், ஒரு கெப்பாசிட்டர் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ் C1 வந்து எவ்வளோ வோல்டேஜுக்கு சார்ஜ் பண்ணியிருக்கானா, V வோல்ட்டுக்கு. ஓகே, V வோல்ட்டுக்கு சார்ஜ் பண்ணியிருக்கான். அப்போது இது வந்து ஒரு கெப்பாசிட்டர் இல்லையா, அதுக்கு வோல்டேஜ் எவ்வளோ தூரம் கனெக்ட் பண்ணியிருக்கான், Vக்கு கெப்பாசிட்டன்ஸ் எவ்வளோ, C1. ஓகே, இப்போ இதுக்குன்னு என்ன இருக்கும், C1 போட்ட கெப்பாசிட்டன்ஸு எவ்வளோ சார்ஜ் இருக்கும், சார்ஜ் வில் பி சம் Q1 எடுத்துக்கோங்களேன். ஏன்னா C1 கொடுத்துருக்கேன், நான் Q1 எடுத்துக்கிறேன். இப்போ ஃபைண்ட் த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் த ஈச். இதை வந்து என்ன பண்ணுறான், இதை வந்து இன்னொரு அன்சார்ஜ் கெப்பாசிட்டர் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ் C2ஓட கனெக்ட் பண்ணுறான்னா. இது ஒரு அன்சார்ஜ் கெப்பாசிட்டர், இதை வந்து பேரலில் கனெக்ட் பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறான். பேரலல் மீன்ஸ் இஸ் நத்திங் பட் வாட், இந்த அரேஞ்ச்மெண்ட்டு தான், இந்த செட்டப் பேர் தான் என்னது, பேரலல். ஸோ இப்போ இனிஷியலாக இந்த ரெண்டு டெர்மினலுக்குமே என்ன பொட்டன்ஷியல் இருக்குது, 0. இதுக்கு என்ன, இதுலேயும் சார்ஜ் இல்லை, இதுலேயும் சார்ஜ் இல்லை. தேர் இஸ் நோ சார்ஜ், தேர் இஸ் நோ பொட்டன்ஷியல். இனிஷியலாக என்ன இருக்குது, 0 இருக்குது. கரெக்டாக. ஸோ இனிஷியலாக வாட் இஸ் இதை வந்து நான் V1 ஈக்குவல் டு Vன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, இதை வந்து V2 இனிஷியலாக என்னவா இருக்குது, 0 தானே இருக்குது, நோ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். சார்ஜ் எதுவும் இருக்கா, சார்ஜ் இனிஷியலாக கிடையாது. வாட் இஸ் த சார்ஜ் இயர், Q1. ஓகே, இப்போ இது வந்து மேபி நான் பாசிட்டிவ்னு அசியூம் பண்ணிக்கிறேன், இது நெகட்டிவ்னு. ஓகே, இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். பட் இந்த இடத்துல எந்த சார்ஜுமே இல்லை. கரெக்டாக. இப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன், ரெண்டு கேஸ் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஒன்று பாசிட்டிவ் டைரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கா, இல்லை பாசிட்டிவ் நெகட்டிவ் கனெக்ட் ஆகிருக்கா, அதுக்கேற்ற மாதிரி ஃபார்முலாஸ் போடுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இங்கே தான் நியூட்ரலாக இருக்குல்ல, உடனே இங்கே அந்த ப்ராப்ளமே கிடையாது நம்மளுக்கு.
இங்கே நம்மளுக்கு அந்த ப்ராப்ளம் கிடையாது. ஓகே, ஸோ எப்படி பண்ணுறாங்கன்றதை பார்க்கலாம். நம்ம என்ன பண்ணிடணும், V2 மட்டும் 0 போட்டுடணும். ஓகே, காமன் பொட்டன்ஷியல் ஃபார்முலா என்னது? இங்கே வந்து வின்னு கொடுத்துருக்காங்க, நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இதோட பொட்டன்ஷியல் V. காமன் பொட்டன்ஷியலுக்கு நான் என்ன பேர் வைக்கிறேன்? V டேஷ்னு வைக்கிறேன். காமன் பொட்டன்ஷியல் ஏன்னா கொஷினில் இதுக்கு வின்னு கொடுத்துட்டான். யா, ஸோ காமன் பொட்டன்ஷியல் ஃபார்முலா என்ன வரும்? ரெண்டுமே பாசிட்டிவ் பிளேட் இருந்தால் என்ன வரும்? இங்கே ப்ளஸ் வந்திருக்கும். ஆனால் பாசிட்டிவ் நெகட்டிவ், ஒன்று பாசிட்டிவ் இன்னொரு நெகட்டிவ் பிளேட் கனெக்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னா நெகட்டிவ்னு வரும். பட் ஆனால் இங்கே என்னது, V2 இஸ் ஆல்வேஸ் 0. இந்த V2ன்ற டேர்ம் எப்போவுமே 0னால இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் டசன்ட் மேட்டர். அதாவது ப்ளஸ்ஸோ நெகட்டிவோ ப்ராப்ளமே கிடையாது எனக்கு. இது எப்போவுமே என்னது, ப்ளஸ்ஸோ நெகட்டிவோ, இட் கேன் பி எனி திங், இட் இஸ் ஆல்வேஸ் அ 0 டிவைடட் பை என்ன வரும், C1 ப்ளஸ் C2. ஸோ வாட் இஸ் த காமன் பொட்டன்ஷியல் இயர்? C1 into V. V1 is equal to V இல்லையா? ஸோ V1 Vன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். C1 plus C2. So which option is correct? So option B is correct. புரியுதாப்பா? ஸோ ஆப்ஷன் B is correct. இப்போ நாம் வந்து அவன் அவ்வளோதான் கேட்டிருக்கான். Can we try to find what is Q1 dash? Q1 dash கண்டுபிடிக்க ட்ரை பண்ணலாம். ஓகே, Q1 dash என்ன சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க? C1 by C1 plus C2 இன்ட்டு என்ன வரும், Q1 plus Q2. What is Q1? நான் இந்த இங்கே தான் நான் அப்ளை பண்ணுறேன். இந்த ரெண்டு பிளேட்டுக்கு தான் நான் அப்ளை பண்ணி கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும், Q1 வந்து பாசிட்டிவ் நான் எடுத்துக்கிறேன், இது 0. ஸோ Q1 is positive but Q2 is 0. அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் வரும். அதே மாதிரி இதுக்கு என்ன வரும், இதுக்கு ப்ளஸ் Q1 இட் இஸ் 0. கரெக்டாப்பா? ப்ளஸ் Q1 ப்ளஸ் 0 என்னது, C1 Q1 டிவைடட் பை, ஏன்னா சைன்ஸ் அப்ளை பண்ணணும்ல, அதனால தான் சைன் அப்ளை பண்ணியிருக்கோம். C2 Q2 டிவைடட் பை C1 ப்ளஸ் C2. அதே மாதிரி லாஸ் இன் எனர்ஜி. ஓகே, லாஸ் இன் எனர்ஜி கண்டுபிடிக்க சொன்னால் என்ன பண்ணியிருப்போம், del U, the energy loss is equal to 1 by C1 C2 divided by C1 plus C2. என்ன அப்ளை பண்ணியிருப்போம், V1 minus 0ன்னு அப்ளை பண்ணியிருப்போம். ஏன்னா இங்கே V2 பொட்டன்ஷியல் என்னது 0. புரியுதா? அப்போ இங்கே வந்து பாசிட்டிவ்னாலும் பிரச்சனை இல்லை, நெகட்டிவ்னாலும் பிரச்சனை இல்லை. we will get answer as இந்த டேர்ம் பாசிட்டிவ் நெகட்டிவ் doesn't matter, ஏன்னா அங்கே 0 இருக்குது இல்லையா? யா, two parallel plates of capacitors A and B. Two parallel plate capacitors A and B having capacitance of 1 μF and 5 μF are charged separately to a same potential of 100 volt. ஸோ ரெண்டு கெப்பாசிட்டர் இருக்கான், ஒருத்தருக்கு வந்து என்னது 1 μF, இன்னொருத்தருக்கு வந்து 5 μF. they are charged to a potential of 100. ரெண்டு பேரையும் 100 அதுக்கு சார்ஜ் பண்ணிட்டானா. இப்போது now the positive of one plate A is connected to negative of B. ஸோ பாசிட்டிவ் பிளேட் ஆஃப் கெப்பாசிட்டர் ஏ நெகட்டிவ் ஆஃப் கெப்பாசிட்டர் பி கூட கனெக்ட் பண்ணுறான்னா, அண்ட் த நெகட்டிவ் ஆஃப் த ஏ டு த பாசிட்டிவ் ஆஃப் த பி. ஃபைண்ட் த ஃபைனல் சார்ஜஸ் இன் த ஈச் பிளேட். ஃபைண்ட் த ஃபைனல் சார்ஜஸ் ஆன் த ஈச் கெப்பாசிட்டர். ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்க கொஸ்டினில், இது வந்து ஒரு கெப்பாசிட்டர் ஏ, இதோட கெப்பாசிட்டன்ஸ் எவ்வளோ, இது வந்து 100 வோல்ட்டுக்கு சார்ஜ் பண்ணியிருக்கானா, எவ்வளோ கெப்பாசிட்டன்ஸ், இது வந்து 1 μF, C1க்கு வந்து 1 μF. அதே மாதிரி இது இன்னொரு கெப்பாசிட்டர். ஓகே, இது இன்னொரு கெப்பாசிட்டர், சாரி இந்த கெப்பாசிட்டருக்கு இது வந்து கெப்பாசிட்டர் பின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது எவ்வளோ தூரம் சார்ஜ் பண்ணியிருக்கோம், 5 μF. நீங்கள் ஸ்க்ரீனை பாஸ் பண்ணிவிட்டு ஒரு தடவை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ரைட்டா? ஸோ திஸ் இஸ் த கண்டிஷன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ரெண்டு பேரையும் என்ன பண்ணுறேன், இப்போ இதுக்கு பாசிட்டிவ், இதுக்கு நெகட்டிவ், நெகட்டிவ் பாசிட்டிவ், அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் ஜாயின் பண்ண போகிறோம். ஜாயின் பண்ணால் எப்படி இருக்கும், நம்மளுக்கு என்ன சார்ஜ் வருதுன்னு டைரெக்டாக இப்போ தெரியாது, நம்ம தான் கண்டுபிடிக்கணும்.
see இதுக்கு வந்து q1 dash இருக்கலாம் ஏன்னா இதுக்கு q1 சார்ஜ் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா it is having a charge of q1 இதுக்கு q2 சார்ஜ் ஸோ q1 dash இதுக்கு q2 dash கரெக்டாக இது 100 வோல்ட்டாக இருந்தது they will attain a common potential இதுக்கு 100 இதுக்கு 100 வோல்ட் இருக்குது பட் ஃபைனலி they will attain a common potential கரெக்டாக இப்போ கெப்பாசிட்டன்ஸில் எந்த மாற்றமும் கிடையாது கெப்பாசிட்டன்ஸில் எந்த மாற்றமும் கிடையாது இப்போ இந்த இடத்துல என்னென்ன ஈக்குவேஷன்ஸ்லாம் என்னால் எழுத முடியும் q1 is equal to எனக்கு என்ன கேட்டிருக்கான் பேசிக்கலி is asking find the final charge அதாவது என்ன கேட்டிருக்கான்னா ஏன்னா நம்ம ஒரு ப்ராப்ளம் போடுறோம் அப்படின்னா என்ன கேட்டிருக்கான்னு நம்மளுக்கு தெரிஞ்சாதான் அதை நோக்கி நம்ம ட்ராவல் பண்ண முடியும் ப்ராப்ளம் சால்விங்கில் ஒரு ப்ராப்ளம் எடுத்துக்கிறீங்க அது ஃபைனலாக என்ன கேட்குறான் அப்படின்றத ஃபஸ்ட்டு நோட் பண்ணி வச்சுக்கணும் ஏன்னா அதை பேஸ் பண்ணியே திங்க் பண்ணணும் ஸோ இதை கேட்குறான் அப்போ இதுக்கு இதை நான் கண்டுபிடிக்கணும்னா எனக்கு என்னெல்லாம் தேவைப்படும் அப்படின்றத யூ நீட் டு திங்க் அப்படி தான் நம்மளுக்கு ஐடியாஸ் ஜென்ரேட் ஆகும் ஓகே ரைட் ஸோ இங்கே நான் இந்த தனித்தனியாக இருக்கிற கெப்பாசிட்டிக்கு என்ன எழுதலாம் எழுதலாமா யா we can write நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த v1 and v2 நான் என்ன எடுத்துக்கணும் பாசிட்டிவ் ஸோ இது என்ன வரும் 1 mu into 100 இது என்னது இது 5 mu into 100 ஓகே இதோட ஆன்சர் வந்து 100 mu c இதுக்கு 500 mu c cன்றது என்னது கூலும் கரெக்டாப்பா இது மாதிரி எழுத முடியும் சரி இப்போ இதில் இருந்து நம்ம சார்ஜ் கண்டுபிடிச்சிட்டோம் சார்ஜ் வந்து என்னது 100 mu c இது பாசிட்டிவ் 1 இது நெகட்டிவ் 1 இதுக்கு அப்போ இதில் நம்ம என்ன சொல்லலாம் இதில் -500 mu c இருக்குது இதில் +100 mu c இருக்குது கரெக்டாக ரைட் இதில் எவ்வளோ இருக்குது +100 mu c இதில் எவ்வளோ இருக்குது -100 mu c இதில் எவ்வளோ இருக்குது -500 mu c இதில் +500 mu c இருக்குது கரெக்டாப்பா ஓகே இப்போ நான் ஜாயின் பண்ணிட்டேன் எனக்கு இந்த வேல்யூஸ்லாம் தெரிஞ்சிடுச்சு நான் அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும் எனக்கு q1 dash q2 dash கண்டுபிடிக்கணும் இல்லையா q1 dash எப்படி கண்டுபிடிக்கிறது டைரெக்டாக ஃபார்முலா இருக்குல்ல யா நான் என்ன சொல்லியிருந்தேன் இங்கே வந்து சைன் சப்ஸ்டியூட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் கரெக்டாக ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும் இது வந்து 1 mu கீழே வந்து என்னது 1 mu + 5 mu என்ன வரும் 6 mu வரும் இப்போ வாட் இஸ் த சார்ஜ் அதாவது இந்த q1 and q2 நான் யாரோட வேல்யூயை சப்ஸ்டியூட் பண்ணணும் இந்த பிளேட்டில் இருக்கக்கூடிய வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணணும் இந்த ரெண்டு பிளேட்டுக்கு தான் நான் அப்ளை பண்ணுறேன் ஓகே சார்ஜ் கன்சர்வேஷன் ஸோ பேசிக்காக இங்கே q1 and q2 யாரோட வேல்யூ இருக்கணும் நம்ம எந்த ரெண்டு பிளேட் எடுத்துக்கிறோமோ அதோடது இந்த பிளேட்டில் என்ன இருக்குது இந்த +q1 என்ன சார்ஜ் இருக்குது இனிஷியலாக +100 mu c அதில் எவ்வளோ இருக்குது -500 mu c ஸோ வாட் இஸ் த ஃபைனல் சார்ஜ் ஆஃப் q1 dash அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் mu கேன்சல் ஆகிடுமா ஸோ 1/6 into -400 mu c ஸோ பேசிக்காக having -2/3 200 mu c புரியுதாப்பா ஸோ வாட் இஸ் q1 dash -200 mu c வாட் அபவுட் q2 டேஷ்க்கு என்ன வரும் அதாவது q2 டேஷ்க்கு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல 5 வரும் ஸோ 5/6 இங்கே 5/6 வரும் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள் c2/c1 + c2 இல்லையா சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள் இதுக்கு என்ன ஆன்சர் வரும் -400 mu c so answer will be what 2/3 yeah correct yeah இந்த ஆன்சர் வருது கரெக்டா எனி டவுட் எஸ் பா கரெக்ட் ஸோ இப்போ எனக்கு வந்து q1 டேஷோட வேல்யூ இது q2 டேஷோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு இங்கே நீங்கள் கவனித்து பார்த்தீங்களா q1 டேஷ்க்கு என்ன வேல்யூ வந்திருக்கு நம்மளுக்கு we got -200/3
3. இதுக்கு என்னது Q2 டேஷ்க்கு minus 1000 mu c by 3. நான் ஏற்கனவே ஒரு ஈக்குவேஷன் உங்களுக்கு சொன்னேன். இப்போ Q1 டேஷ் Q2 டேஷ் கண்டுபிடிச்சிட்டோம். பட் இங்கே சார்ஜ் கன்சர்வேஷன், ஏன்னா இவங்க இந்த பிளேட்டுக்கும் இந்த பிளேட்டுக்கு நடந்ததுன்னா இந்த சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் நடந்தது, அது கரெக்டாக வருதான்னு செக் பண்ணணும்ல. செக் பண்ணி பார்க்கலாமா? யா, செக் பண்ணால் என்ன வருது? இப்போ கவனிங்க, இனிஷியலாக இந்த சார்ஜ் கன்சர்வேஷன் அப்ளை பண்ணி பார்க்க போகிறேன். ஓகே, Q1 plus Q2 divided by Q1 dash plus Q2 dash, கரெக்டாக? Q1 அதாவது இந்த ஈக்குவேஷன் யாருக்கு அப்ளை பண்ணணும்னு சொன்னேன்? இந்த ரெண்டு பிளேட்டுக்கு தான் சொல்லியிருந்தேன். இனிஷியலாக இதுக்கு என்ன சார்ஜ் இருக்குது? ப்ளஸ் 100 mu c. ஓகே, இந்த பிளேட்டுக்கு என்ன இருக்குது? மைனஸ் 500 mu c. இதுக்கு என்ன இருக்குது ஃபைனலாக? Q1 dash என்ன கிடச்சிது? மைனஸ் 200/3 mu c. இதுக்கு என்ன கிடச்சிது? மைனஸ் 1000/3 mu c. இப்போ பிஃபோராக இருந்தது என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு? மைனஸ் 400 mu c-யா? மைனஸ் 400 mu c. பட் ஆஃப்டர் டிஸ்ட்ரிபியூஷன் என்ன கிடச்சிருக்கு? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கணும்? ஈக்குவல்ட்டுக்கு, அதாவது பிஃபோரில் உள்ள சார்ஜஸும் ஆஃப்டரில் உள்ள சார்ஜஸும் என்ன இருக்கணும்? சார்ஜ் கன்சர்வேஷன் படி பிஃபோராக இருக்க சார்ஜஸ் Q1 + Q2, ஆஃப்டர் Q1 dash + Q2 dash ஆஃப்டர் ரீடிஸ்ட்ரிபியூஷன் ரெண்டுமே என்னவாக இருக்கணும்? ஈக்குவலாக இருக்கணும். அப்படின்னா மைனஸ், அதாவது மைனஸ் 12,000 டிவைடட் பை 3ன்னு வரும். கரெக்டாக ஆட் பண்ணிங்கன்னா விச் இஸ் நத்திங் பட் mu c. கரெக்டாகப்பா? சார்ஜ் கன்சர்வேஷன் கரெக்டாக வருதா? சார்ஜ் கன்சர்வேஷன் கரெக்டாக வருது. இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், பிஃபோராக Q1 ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு, ஆனால் இங்கே வந்து சார்ஜஸ் என்ன வந்திருக்குன்றதை நம்ம தான் டிசைட் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். கரெக்டாக? இப்போ இது Q1, திஸ் இஸ் Q2. ஃபைனலாக எனக்கு என்ன சார்ஜ் வந்தது? நெகட்டிவில் வந்திருக்கு. ஸோ இதுக்கு என்ன வேல்யூ வந்திருக்கு? நெகட்டிவ். இதுக்கு என்ன வேல்யூ வந்திருக்கு? நெகட்டிவ். ஸோ இனிஷியலாக இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ்னு இருந்துச்சு. ஆஃப்டர் ரீடிஸ்ட்ரிபியூஷன் இது நெகட்டிவ், இதுவும் நெகட்டிவ். இது நெகட்டிவில் எவ்வளோ வேல்யூ? இது 200/3 mu c. இது எவ்வளோ? மைனஸ் 1000/3 mu c. புரியுதாப்பா? இந்த ஒரு ப்ராப்ளமை நீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். இந்த ஒரு ப்ராப்ளமை உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சால் யூ கேன் டூ எனி ப்ராப்ளம் ரிலேட்டட் டு திஸ் கான்செப்ட். புரியுதா? ஸோ Q1 dash and Q2 dash with the sign we are getting. கரெக்டாப்பா? ஸோ இதை கூட இப்போ ரப் பண்ணிடலாம். உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும் இல்லையா? ஸோ அடுத்த சில ப்ராப்ளம்ஸை ஒர்க் அவுட் பண்ணலாம். ஏன்னா இதுலேருந்து கொஸ்டின்ஸ் வந்து ரெகுலராக கேட்குறான் நீட்டில். நோட்ஸாக எடுங்க பக்காவா. ரைட். ஸோ இப்போ அடுத்த இது போகலாம். அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, see a capacitor, okay, a capacitor of capacitance 5 mu f, okay, a capacitor of capacitance 5 mu f is connected to a potential, is charged to potential 20 volt and then isolated. அதாவது a capacitor of capacitance 5 mu f என்ன பண்ணுறானா, is connected to 20 volt connect பண்ணிடுறானா, and then isolated, maybe is charging, okay, அந்த கெப்பாசிட்டர் 20 வோல்ட்டு சார்ஜ் பண்ணிவிட்டு ஐசோலேட்னா என்ன அர்த்தம்? பிரித்து எடுத்துடுறான் சார்ஜிங்லேருந்து. Now when uncharged capacitor is connected parallel to it, இப்போ ஒரு uncharged capacitor connected parallel to it என்றான். If the charge distributes equally on these plates, ஒரு uncharged நியூட்ரல் கெப்பாசிட்டரோட கனெக்ட் பண்ணுறான்ல, uncharged capacitor is connected in parallel to it. If the charge is distributed equally on the plate capacitors, find the total energy in the capacitor. இந்த ப்ராப்ளம் எப்படி பண்ணுறது? சரி, அவன் கேட்கும்போது அவன் கொஷினை வந்து கவனமாக பார்க்க சிம்பிளாக இருந்தாலும் கவனிங்க. ஸோ ஒரு கெப்பாசிட்டர் என்ன பண்ணுறான்? கெப்பாசிட்டன்ஸ் எவ்வளோ? C1ஓட வேல்யூ எவ்வளோ? 5 mu c. ஓகே, mu c இல்லை mu f.
இதை வந்து எவ்வளோ பொட்டன்ஷியலுக்கு சார்ஜ் பண்ணியிருக்கான் 20 கரெக்டாக எஸ் 20 ஓகே இதை வந்து என்ன பண்ணுறான் ஒரு அன்சார்ஜுக்கு ஐசோலேட் பண்ணுறான்னு சார்ஜிங்லேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு அன்சார்ஜ் இதோட கனெக்ட் பண்ணுறான் அன்சார்ஜ் கெப்பாசிட்டரோட இதோட கெப்பாசிட்டன்ஸ் C2ன்னு வைங்க ஆனால் இதை வந்து கொடுக்கல அவன் ஓகே இனிஷியலாக they are not connected மேபி நான் இதை வந்து நான் எடுத்துக்கலாம் இதனால் பாசிட்டிவ் நெகட்டிவ் எடுத்துக்கலாம் ஏன்னா இது பாசிட்டிவ்னா இது 0 தானே அந்த பிரச்சனை கிடையாது பாசிட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் நெகட்டிவ் ஒன் ப்ராப்ளம் கிடையாது ஸோ கனெக்ட் பண்ணிடுறோம் இப்போ என்ன சார்ஜ் வருதான் Q1 டேஷ் இதுக்கு என்ன சார்ஜ் வருது ஃபைனலாக Q2 டேஷ் திஸ் இஸ் C1 C2 ரைட் இப்போ இதுக்கு ரெண்டு பேருக்குமே என்ன இருக்கும் ஃபைனலாக தேவில் காமன் பொட்டென்ஷியல் V கரெக்டாப்பா இப்போ என்ன சொல்கிறான்னா கொஸ்டினில் சில டைம் வந்து அவன் கொஸ்டினில் ஒரு கண்டிஷன் கொடுப்பான் அதுலேருந்து ஆன்சர் எடுக்கிற மாதிரி வரும் அது மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் இது ஸோ தே ஆர் ஹேவிங் வாட் சேம் சார்ஜ் அதாவது ஆஃப்டர் டிஸ்ட்ரிபியூஷன் Q1 டேஷ் இஸ் ஈக்குவல் டு வாட் Q2 டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்கான் இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம் சேம் சார்ஜஸ் பீன் ஆஃப்டர் ரீடிஸ்ட்ரிபியூஷன் சேம் சார்ஜ் இருக்கான் ஓகே ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா என்னது C1 இன்ட்டு காமன் பொட்டன்ஷியல் தானே வச்சுருக்கோம் Q1 டேஷ் இஸ் ஈக்குவல் டு C1 இன்ட்டு V கேன்சல் ஆச்சுன்னா என்ன வரும் C1 இஸ் ஈக்குவல் டு C2 இதில் வந்து நம்மளுக்கு என்ன தெரியுது C1 வந்து 5 μFன்னு கொடுத்துருக்கான் ஸோ C2க்கும் என்ன வேல்யூ இருக்கும் இதில் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா C2ஓட வேல்யூ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ அடுத்து என்ன கேட்குறான் find the total energy stored in the capacitor find the total energy stored in the capacitors அப்படின்னு சொல்லியிருக்கான் ஸோ ஆஃப்டர் ரீடிஸ்ட்ரிபியூஷன் எவ்வளோ டோட்டல் எனர்ஜி ஸ்டோர் ஆகிருக்குன்னு கேட்குறான் அவன் வந்து எனர்ஜி லாஸ் கேட்கல டோட்டல் எனர்ஜி ஸ்டோர்டு ஃபைனலாக இனிஷியலாக எவ்வளோ எனர்ஜி ஸ்டோர் ஆகிருக்கு இப்போ ஸ்டோர் ஆகிருக்கு எனர்ஜி டியூ டு த கெப்பாசிட்டர் 1 ப்ளஸ் எனர்ஜி டியூ டு த கெப்பாசிட்டர் 2 அதே மாதிரி தான் இங்கேயும் ஆஃப்டர் ரீடிஸ்ட்ரிபியூஷன் வாட் இஸ் த டோட்டல் எனர்ஜி ஸ்டோர்டு எனர்ஜி டியூ டு கெப்பாசிட்டர் 1 எனர்ஜி டியூ டு கெப்பாசிட்டர் 2 ஸோ இதுக்கு என்ன வேல்யூ வரும் இதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் half C1 இன்ட்டு 20 ஸ்கொயராக இதுக்கு எனர்ஜியே ஸ்டோர் ஆகலை ஏன்னா பொட்டென்ஷியல் கிடையாது 0 இது ஸோ திஸ் இஸ் த இனிஷியல் எனர்ஜி கரெக்டாக அதே மாதிரி ஃபைனலாக என்ன எனர்ஜி இருக்குது நம்மளுக்கு U1 ப்ளஸ் U2 U1 என்னது half C1 V ஸ்கொயராக ஏன்னா they are attained common potential V C2க்கு V ஸ்கொயர் இப்போ நம்மளுக்கு என்னென்னா இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன தெரியும் C1 and C2 சேம்னு தெரியும் அப்போ இது ரெண்டு பேரும் டைரெக்டாக ஆட் பண்ணலாமா வாட் ஐ வில் கெட் இஸ் C ப்ளஸ் Cன்னு கிடைக்கும் பிகாஸ் C1 C2 ஈக்குவல் இல்லையா C1 ப்ளஸ் C இன்ட்டு C ப்ளஸ் Cன்னு சொல்கிறேன் ஆர் யூ கேன் ரைட் இட் as what 2C1 அப்படின்னு எழுதலாம் இன்ட்டு V ஸ்கொயர் கேன்சல் ஆச்சுன்னா C1 இன்ட்டு V ஸ்கொயர் பட் இங்கே ப்ராப்ளம் என்னென்னா இந்த ஃபைனல் எனர்ஜியை தான் கேட்குறான் இனிஷியல் எனர்ஜினா இது அவன் வந்து ஃபைனல் எனர்ஜி கேட்குறான் ஸோ அதுக்கேற்ற மாதிரி we need to work on ஸோ ஃபைனல் எனர்ஜி என்ன சொல்லலாம் நம்மளுக்கு காமன் பொட்டென்ஷியல் தெரிஞ்சாகணும் இந்த இடத்துல காமன் பொட்டென்ஷியல் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன ஃபார்முலா இருக்குது ரெண்டு ஃபார்முலா இருக்குது ரெண்டு கேஸுக்கு பட் இங்கே V2 வந்து இனிஷியலாக என்னது 0னால ஜென்ரலாக ப்ளஸ் வரும் ஒரு கேஸுக்கு ப்ளஸ்னால் ப்ளஸ் மைனஸ் பிளேட்ஸ் கனெக்ட் இருந்தால் மைனஸ் வரும் கரெக்டாக பட் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அந்த டேர்ம் 0 சரி அதனால் எனக்கு ப்ராப்ளம் இல்லை வாட் இஸ் C1 5 μF இன்ட்டு V1 என்ன கொடுத்துருக்கான் 20 divided by 2 into 5 μF ஏன்னா they are same right so answer will be what 10 volt this is the இது ஸோ இப்போ ஆல்ரெடி நம்மளுக்கு என்ன இருக்குது இந்த ஃபார்முலா இருக்கு இல்லையா 5 μF into 100 ஏன்னா 10 square which is 100 so 500 mu joule அப்படின்னு வரும் ஸோ தட் இஸ் அவர் ஆன்சர் ஓகே இன்னும் ரெண்டு நீட் கொஸ்டின்ஸை போடலாம் ஸோ தட் யூ ஆர் கெட்டிங் வெரி ஸ்ட்ராங்கர் இன் திஸ் டாபிக்
ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னா, பாருங்கள் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு. இதுவும் அது ரிலேட்டட் ப்ராப்ளம் தான், பட் நீட்டில் கேட்டிருக்கான். ஓகே, ஸோ குயிக்காக போட்டுடலாம். வெரி ஃபாஸ்ட் we will do it. Two identical capacitors C1 and C2 of equal capacitance are connected as shown in the circuit. So two identical capacitors na enadhu C1 and C2 of equal capacitance. So C1 C2 nu kuduthirukam, but rendu perkume C value dhaan, that is equal capacitance. The terminals A and B of the key are connected to the capacitor C1 with a battery of potential EMF V volt. Now disconnecting A and B, the terminal B and C are connected. Due to this, what will be the loss of energy? What will be the loss of energy அப்படின்னு சொல்கிறான். ஓகே, இந்த ப்ராப்ளம் குயிக்காக போட்டுடலாம். நீங்கள் ஸ்க்ரீனை பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கேஸை தனியாக எழுத முடியுதான்னு பாருங்கள், செகண்ட் கேஸை தனியாக எழுத முடியுதான்னு பாருங்கள். கரெக்ட். சரி, ஒர்க் அவுட் பண்ணலாம். சரி, ஃபஸ்ட்டு வந்து என்ன, இனிஷியலாக என்ன இருக்குது நம்மளுக்கு, இது ஒரு பேட்ரி. இந்த டெர்மினலில் என்ன இருக்குது, திஸ் இஸ் A, this is B. இப்போ இப்படி கனெக்ட் ஆகிருக்கு இனிஷியலாக. அதுக்கப்புறம் என்ன கனெக்ட் ஆகிருக்கு, ஆஃப்டர் தட் வாட் had happened? கரெக்டாக இதான ப்ராப்ளமு. ஸோ இது வந்து B, இதை நம்ம என்ன எடுத்துக்கலாம், C. இது C1, this is C2. கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்கான், they are having equal capacitance கொடுத்துருக்காங்க. C1 C2 ரெண்டுமே ஈக்குவல், ரைட்ப்பா. ஸோ இப்போ என்னென்னா, ஸோ இனிஷியலாக வந்து இப்படி இருக்குது, டேரெக்டாக இந்த பேட்டரியோட இது கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ இந்த பேட்டரிக்கு டேரெக்டாக கனெக்ட் இருந்தால் வாட் இஸ் அ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இயர், இதுக்கு அக்ராஸாக என்ன பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்கும், V தான் இருக்கும். ஸோ அப்போது ஒரு சார்ஜ் Q இருக்குமா, ஸோ Q is equal to CV அப்படின்னு நான் இங்கே எழுத முடியும். ஸோ திஸ் பேட்டரி has charged this capacitor to V volt. கரெக்டா, ரைட். ஸோ வாட் இஸ் த எனர்ஜி ஸ்டோர்ட் இயர், இனிஷியலாக என்ன எனர்ஜி இருக்குது நம்மளுக்கு, ½ CV². கரெக்டாக, இந்த எனர்ஜி தான் நம்மளுக்கு ஸ்டோர் ஆகிருக்கு இனிஷியலாக. இப்போ நல்லா கவனிங்க, இப்போ இனிஷியலாக இந்த செட்டப்புக்கு எவ்வளோ இருந்துச்சு, சரி இனிஷியலாக இந்த செட்டப்புக்கு திஸ் இஸ் த கண்டிஷன், இதுக்கு எவ்வளோ வோல்டேஜ் இருந்தது, V இருந்துச்சு. கரெக்டாக, இதை நான் எரேஸ் பண்ணிடுறேன். இதை நான் என்ன பண்ணுவேன் ஆக்சுவலாக, ஏன்னா இது வந்து கனெக்டரில் இருந்து இனிஷியலாக நம்ம என்ன எடுத்துக்கணும், ரெண்டு கெப்பாசிட்டர் ஜாயின் பண்ணுற கேஸில் படித்தாலும் அது மாதிரி பாருங்கள். இது வந்து கம்ப்ளீட்லி சார்ஜ், இது வந்து நியூட்ரல், நோ சார்ஜஸ் இயர். அப்போ வாட் இஸ் அ காமன் பொட்டன்ஷியல் அட்டைன்டு பை தேம், V டேஷ்ன்னு போடுறேன், ஏன்னா இங்கே V கொடுத்துட்டான். ஸோ C1, ஓகே, இது வந்து பாசிட்டிவ். சரி நல்லா கவனிங்க, இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு, இது பாசிட்டிவ், அதனால் இந்த டெர்மினல் என்னவாக இருக்கணும், பாசிட்டிவாக இருக்கணும், இது நெகட்டிவ். ஸோ இந்த டெர்மினல் பாசிட்டிவ், ஃபார் இன்ஃபர்மேஷன் ஐம் ஜஸ்ட் சேயிங், இது டேரெக்டாக பாசிட்டிவ் கனெக்ட் ஆகிருக்கணும், இந்த டெர்மினல் பாசிட்டிவ் தான். ஓகே, பாசிட்டிவும் நியூட்ரலும் கனெக்ட் பண்ணியிருக்கேன். பாசிட்டிவ் வந்து டேரெக்டாக இது ஒரு அன்சார்ஜ்டு பிளேட் இனிஷியலாக. ஸோ கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும், they will have a common potential. Okay, C1 is C2, doubt illa, but this will have Q1 dash, this Q2 dash. They will have what, common potential of V dash, idukkum common potential V dash, right? So C1 plus C2 ரெண்டு பேருமே சேம் பொட்டன்ஷியல் சொல்லிட்டான், will have 1/2 V, இதுதான் ஆன்சர், காமன் பொட்டன்ஷியல். ஆனால் இப்போ என்ன கேட்குறான், வாட் இஸ் த எனர்ஜின்னு கேட்குறான். ஸோ வாட் இஸ் த சார்ஜஸ் ஸ்டோர்டு தேர். ஸோ ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணலாமா, வெயிட் நம்ம டேரெக்டாகவே சொல்லலாமா இப்போது. வாட் இஸ் த எனர்ஜி ஸ்டோர்டு இன் திஸ் கேஸ் ஃபைனலாக. ஸோ இனிஷியலாக எனர்ஜி வந்து கெப்பாசிட்டரில் இது இருக்குது. ஸோ ஃபைனலாக என்ன இருக்குது,
What is the energy of this capacitor? What is the energy of this capacitor? ரெண்டு கெப்பாசிட்டரோட எனர்ஜி தான் ஃபைனல் எனர்ஜி. இங்கே ஒரு கெப்பாசிட்டர் தான் இருக்குது, இன்னொரு கெப்பாசிட்டர் என்னவா இருக்குது? இட் இஸ் அட் ஜீரோ எனர்ஜி, ஏன்னா அது நியூட்ரலாக இருந்துச்சுல ஒரு இது. ஸோ யா, ஸோ இப்போ இதுக்கு என்ன வரும்? half C1 into V square plus half C2 into V square. காமனாக they are having potential V. Sorry, V dash இங்கே V dash, ஏன்னா they are having common C1 C2மே சேம் தானே. அப்போ எல்லோரும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? C into V dash ஸ்கொயர்னு வரும். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? இப்படி ஒரு டேர்ம் வருதா? ஏன்னா V டேஷ்ன்றது V/2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா V/4ன்னு வரும். ஸோ என்ன ஒரு ஆன்சர்? 1/2 இன்ட்டு UI. ஏன்னா half CV ஸ்கொயர்ன்றது என்னது? UI இல்லையா? ஸோ நம்மளுக்கு என்ன கிடைக்குது? ஸோ ஹவு மச் எனர்ஜி இஸ் லாஸ்ட்? சரி, எப்போவுமே நீங்கள் வந்து பர்சன்டேஜில் கேட்டிருக்காங்க கொஷினில், பர்சன்டேஜ் சேஞ்சுன்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபைனல் எனர்ஜி minus initial energy divided by the initial one. ஓகே, இந்த ரேஷியோக்கு பேர் தான் என்னது? ஃப்ராக்ஷனல் சேஞ்ச். அதாவது ஃபைனல் மைனஸ் இனிஷியல் டிவைடட் பை யூஐனா இது வந்து ஃப்ராக்ஷனல் சேஞ்சுன்னு சொல்லுவான். வெறும் இது மட்டும்தான். இதோட 100 பண்ணோன்னா என்னது? பர்சன்டேஜ் சேஞ்ச். ஸோ என்ன ஆன்சர் வரும்? இது வந்து UI/2. ஸோ நம்மளுக்கு நெகட்டிவில் ஆன்சர் வருது, which shows what? நெகட்டிவில் வருது 1/2 into which is -500 வருது, 15 வருது, which shows what? எனர்ஜி வந்து 50% குறைஞ்சிருக்கு. எனர்ஜி லாஸ் வந்து 50%. ஸோ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். கரெக்டாக? ஓகே, லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக இன்னும் ஒரே ஒரு ப்ராப்ளம் மட்டும் முடிச்சிடலாம். A capacitor is connected by a battery. Okay. A capacitor is charged by a battery. The battery is removed and another identical uncharged capacitor is connected. Okay. The total energy of the resulting system என்னன்னு கேட்குறான். Total energy of the resulting system. இது மாதிரி ப்ராப்ளம் தானே இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட பண்ணோம். இதுவும் NEET 2017 கேட்டது. ஸோ என்ன கொடுத்துருக்கான்? ஒரு கெப்பாசிட்டரை சார்ஜ் பை அ பேட்ரி. ஒரு கெப்பாசிட்டரை சார்ஜ் பை பேட்டரி நான் எடுத்துக்கிறேன். ஓகே, இது V வோல்டேஜு. இந்த கெப்பாசிட்டர் C1 நான் எவ்வளோ தூரம் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் V வர வரைக்கும் சார்ஜ் பண்ணிட்டேன் நான். இட் இஸ் கனெக்டட் டு வாட்? இதை வந்து என்ன பண்ணுறேன்? பேட்டரியை ரிமூவ் பண்ணிவிட்டு இதை நான் அடுத்து எதோட கனெக்ட் பண்ணுறேன்? நான் இன்னொரு this is C1, this is C2, இன்னொரு கெப்பாசிட்டரோட கனெக்ட் பண்ணுறேன். ஐடென்டிக்கல் அன்சார்ஜ் கெப்பாசிட்டர்னு கொடுத்துங்க. ஐடென்டிக்கல்னால் என்ன அர்த்தம்? ரெண்டு பேருக்குமே சேம் கெப்பாசிட்டன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். they are connected in parallel. Now this is the parallel setup. The total electrostatic energy of the resulting system. resulting systemக்கு என்ன இது இருக்குது அப்படின்னு சொல்லணும். resulting means what? இதான் ஃபைனல். இப்படி கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே டோட்டல் எனர்ஜி என்னவாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகே, ஏற்கனவே அதே மாதிரி ப்ராப்ளம் தான் இது, பட் நம்ம தனியாக பண்ணலாம். ஓகே, இங்கே என்ன வந்துச்சு? What is the charge stored here? Q is equal to CV. So what is the common potential when they been joined? So என்ன ஒரு V, இது வந்து நியூட்ரல் பா. இதுக்கு வந்து சார்ஜ் வந்து இனிஷியலாக என்ன இருந்துச்சு? they will have some charge. Okay, so what is the final potential? Common potential என்னவா வரும்? ஏன்னா இது நியூட்ரலில், this is initially it is neutral one. கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக இருக்கக்கூடிய சார்ஜஸ் இது. ஸோ C1 into V1 plus C2 divided by C1 plus C2. இப்போ நான் டைரெக்டாக இது பாசிட்டிவ் பிளேட்டு, நியூட்ரலோட கனெக்ட் பண்ணுறேன். எனக்கு என்ன வரும்? this potential is 0 here. C1 V1 divided by, ஸோ என்ன வருது ஆன்சர்? இது கேன்சல் ஆச்சுன்னா யூ ஹேவ் 2. ஸோ போன ப்ராப்ளம் அதுதான், இதே மாதிரி ப்ராப்ளம் அதுதான். ஸோ V dash is equal to what? V/2. இப்போ இங்கே விஷயம் என்ன அப்படின்னா என்ன கேட்டிருக்கான்? ஃபைனல் எனர்ஜி கேட்குறான். ஃபைனல் எனர்ஜி எப்படி கண்டுபிடிப்பீங்க?
பொட்டன்ஷியல் டியூ டு த ஒரு கெப்பாசிட்டர், பொட்டன்ஷியல் டியூ டு another கெப்பாசிட்டர். ரெண்டு பேருக்குமே சேம் பொட்டன்ஷியல், சேம் கெப்பாசிட்டன்ஸு. கரெக்டாக என்ன வரும்? V dash is equal to V by 2. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணனா எனக்கு ஃபைனலாக ஆன்சர் என்ன கிடைக்குது? half CV square I will get. கரெக்டாக? ஏன்னா இது V dash by 2. ஸோ இது சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இதுலேருந்து நான் என்ன சொல்லலாம்? UI by 2. இதுலேருந்து என்ன தெரியுது? See, அவன் என்ன கேட்டிருக்கான்? This is the energy of the resulting system. UI is equal to UF is equal to UI by 2. ஸோ ரிசல்ட்டிங் சிஸ்டமோட எனர்ஜி என்ன இருக்குது? ஃபேக்டர்ன்றது என்னென்னா, எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபேக்டர்ன்றது ஒரு விஷயத்தை மல்டிப்ளை பண்ணனா அதை நான் என்ன சொல்லுவேன்? ஃபேக்டர்னு சொல்லுவேன். ஓகே, 2x அப்படின்னு சொன்னால் x is increased by a factor of 2. இதை நம்ம எப்படி கூப்பிடணும் அப்படின்னா, x is increased by a factor of 2. factor of 2. 2 மல்டிப்ளை பண்ணுறேன், அது பேர் என்னது? ஃபேக்டர். இன்க்ரீஸாக டிக்ரீஸான்றது நம்ம டிசைட் பண்ணணும். இப்போ 2 வந்து அந்த எக்ஸோட வேல்யூ என்ன பண்ணும்? இன்க்ரீஸ் பண்ணிவிடும். அதனால் அதை இன்க்ரீஸ்ட் பை அ ஃபேக்டர்னு சொல்கிறேன். இப்போ 1/2x நான் என்னென்னு கூப்பிடலாம்? இதை நான் எப்படி கூப்பிடணும் அப்படின்னா, ஏற்கனவே ஒரு எக்ஸ் வேல்யூவோட நான் என்ன மல்டிப்ளை பண்ணியிருக்கேன்? 1/2. அப்போ 1/2 மல்டிப்ளை பண்ணால் இதுக்கு பேர் என்னது? ஃபேக்டர். ஸோ எக்ஸ் இஸ் டிக்ரீஸ், ஏன்னா ஒரு ஃப்ராக்ஷனல் வேல்யூ 1/2ன்றது ஒரு ஃப்ராக்ஷன். ஸோ எக்ஸ் இஸ் டிக்ரீஸ்டு பை decreased by a factor of 1/2. Decreased by a factor of by 2. by 2 ன்னு சொல்லலாம் இல்லையா? Factor means multiplying. We can say what? It is decreased by a factor of 2 ன்னு சொல்லலாம். ஓகே, ஏன்னா வேல்யூ வந்து குறைய போகுது. ஓகே, தட் இஸ் த பாயிண்ட் டு நோட் ஹியர். ரைட். ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு? UI by 2ன்னு கிடைக்குது. அப்படி UI by 2னா என்ன அர்த்தம்? இட் இஸ் டிக்ரீஸ்ட் பை ஃபேக்டர் ஆஃப் 2. ஏன்னா கண்டிப்பாக இன்க்ரீஸ் கிடையாது, ஏன்னா UIலேருந்து டிவிஷனில் இருக்குது. இட் இஸ் டிக்ரீஸ். ஸோ ஆப்ஷன் A இஸ் கரெக்ட். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் பா. ஸோ ஹோப் திஸ் லெக்சர் ஹெல்ப் யூ. ஓகே, இந்த லெக்சர் பிடிச்சது, இதுலேருந்து லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டாக என்ன பண்ணுங்கள்? லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தெர் இஸ் ஏன்னா இதுக்கப்புறம் கெப்பாசிட்டியில் வர ஒரு டாப்பிக்குமே நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் தான். ஸோ ஓகே, இது வந்து சொல்லப்போனால் இந்த டாபிக் வந்து லிட்டில் டிஃபிகல்ட்டுன்னு சொல்லுவாங்க கெப்பாசிட்டர். நம்ம இது வரைக்கும் நம்ம படித்ததில் யூ ஆர் மோர் கம்ஃபர்டபுள்ன்றது, நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருப்பீங்கிறது டெஃபினட்டாக நான் சொல்ல முடியும். ஸோ இன்னும் நம்ம இந்த கெப்பாசிட்டர் சில பார்ட்ஸ் ரிமைனிங் இருக்குது, அதெல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா கெப்பாசிட்டர் வந்து ஜென்ரலாக டஃப்னு சொல்கிறத நம்ம என்ன பண்ணிட்டோம்? ரொம்ப ஈஸி ஆகிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறப்பா. பாய் ஃப்ரம் நாகராஜன் சார். பாய்.